வணக்கம். இன்று பஞ்சாமிர்தம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காம ஒருக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி விட்டதை தொடர்ந்து பாருங்க. இந்த பஞ்சாமிர்தத்துக்கு நான் மா, பலா, வாழை இந்த முக்கணிகளோட பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், உலர்ந்த திராட்சை அதாவது பிளம்ஸ் இவ்வளவும் எடுத்திருக்கிறேன். முருகன் ஆறுமுகன் தானே, அந்த ஆறுமுகத்துக்கும் 6 பழம் எடுத்திருக்கிறேன். அதோட நெய், சர்க்கரை, தேன், பனங்கற்கண்டு எடுத்திருக்கிறேன். அதாவது 5 வகையான உணவுகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யறது அந்த பஞ்சாமிர்தம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இனி இந்த பழங்கள், கட் பண்ண பழங்களுக்குள்ள சர்க்கரை, பனங்கற்கண்டு, இதுக்கு பிறகு நீங்கள் வெள்ளை கற்கண்டும் சேர்க்கலாம், காட்டுத்தேன், இதோட நெய் வளம் சேர்த்து நல்லா நசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஆனால் இந்த பஞ்சாமிர்தத்தை பாம்பன் சுவாமிகள் அவர்கள் பஞ்சாமிர்த வண்ண மண்டபத்தில் சொல்கிறார். பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை வகையான 5 வகையான இதுகளைத்தான் பஞ்சாமிர்தம் என்று அவர் குறிப்பிடுறார். ஆனால் இங்கே கோள்கள் வழியெல்லாம் பழங்கள் சேர்த்து செய்வாங்க. பழங்களில் நீங்கள் விரும்பின பழங்களை சேர்த்து கொள்ளலாம். பொதுவாக எங்களுக்கு பஞ்சாமிர்தம் என்று நினைவுக்கு வருவது பழனி பஞ்சாமிர்தம். ஆனால் அதிலிருந்து இது வேறுபட்டதாக இருக்குது. இப்போ பஞ்சாமிர்தம் ரெடி. நாங்கள் பாலபிஷேகம் செய்கிறோம் முருகனுக்கு. நன்றியுடன் தீபா.